குழந்தைகளுடைய தண்ணீரில் விஷத்தை கலந்த சங்கி. சுலைமான் செய்த கொடூரம். 11 குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். சீரக்கூடிய சித்தராமையா. 14 வயது சிறுமி தமன்னா கற்பழிப்பு கொலை. அலறி துடிக்கும் ஆமீர். பாஜக எம்எல்ஏ பாகிஸ்தான் பெண்ணுடன் திருமணம். சவுதி துபாய் பெண்கள் போட்டி ராஜாவுக்காக. காவல் நிலையத்தில் புகார். யார் இந்த ஆணழகன் ராஜா? மதுராவில் மீன் புனிதமானதா? ஊனமுற்ற தாடி வைத்தவருக்கு அடி. மும்பையில் FMM பயங்கரம். இப்படி இன்னைக்கு இந்திய அளவில் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய வைரலான செய்தி அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நியூஸ் சேனலும் இதை போட்ட மாதிரி தெரியவே இல்லைங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் மட்டும்தான் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது குழந்தைகள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல விஷத்தை கலந்துருக்கிறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்துருக்கிறாங்க. அதாவது பெல்காவி மாவட்டத்தில் ஹுலிக்கட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா சுலைமான்னு சொல்லி அந்த ஸ்கூலை நிர்வகிக்கக்கூடிய பிரின்சிபால் இருக்காரு. கிட்டத்தட்ட 13 வருஷமா அவர் தான் அந்த ஸ்கூல்ல பிரின்சிபாலா இருக்காரு. ஒரு ஸ்கூல்ல 13 வருஷமா ஒருத்தர் பிரின்சிபாலா இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னு சொன்னால் எதிர்ப்புகள் பயங்கரமாக வந்துடும். அவரை காலி பண்ணுறதுக்கு பல சதி வேலைகள்லாம் நடக்கும். அப்படி இருந்து கூட சுலைமானுக்கு எதிராக அப்படியான வேலைகள்லாம் நடக்கலைன்னு சொன்னால் அவர் எப்படி நாணயமாக நடந்திருப்பாருன்னு இதை சிந்திச்சு பார்க்கலே நம்மளுக்கு புரியும். ஆனால் அங்கே போன ஸ்ரீ ராம் சேனா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த 3 குண்டர்கள், கேடு கெட்டவங்க 3 பேர். 3 பேருடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாகர் பட்டேல், கிருஷ்ணா மதார், அது மட்டும் இல்லாமல் நகனா கவுடா பட்டேல். பேரை பாருங்களேன், மூதவி பேரையாவது ஒழுங்காக வச்சு சொல்லுங்கடா. இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இவங்களுடைய ஃப்ராடு வேலையை பாருங்களேன். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக தெரியல. அந்த 5 வயசு பிள்ளைய கூப்பிட்டு ஒரு 500 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளை தானே. பூச்சிக்கொல்லி மருந்தை கையில் கொடுத்து என்ன பண்ணா, போய் எல்லாரும் தண்ணி குடிக்கிற டேங்கில் போய் கலந்து விடு. சின்ன பையன் தெரியலை. 500 ரூபா காசை வாங்கிட்டு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த சின்ன பையன் போய் பூச்சிக்கொல்லி மருந்தை தண்ணி தொட்டியில் கலந்துடுறான். அங்கே வந்து அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைகள்லாம் தண்ணியை குடிக்குது. எல்லா குழந்தைகளுங்க, அரசினர் பள்ளிக்கூடம்னு சொன்னால் எல்லா குழந்தைகளும் தானே படிப்பாங்க. இந்துக்கள் படிப்பாங்க, முஸ்லீம்கள் படிப்பாங்க, கிறிஸ்துவர்கள் படிப்பாங்க. பாருங்க இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இந்து பாதுகாவலர், மயிறு பாதுகாவலர். பச்சை குழந்தைங்க 12 பேருங்க சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. 11 குழந்தைங்க அட்மிட் பண்ணப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு லேசான பாதிப்பில் அந்த குழந்தைங்க டிஸ்சார்ஜ் பண்ணப்படுறாங்க. அந்த குழந்தைகளுடைய பெற்றோருடைய மனல துடிதுடிச்சு போகிறாங்க. என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ. ஏன்னா சாதாரணமாக இன்னைக்கு பல சம்பவங்கள் நடக்குது. ஒரு கூல்ட்ரிங்ஸை குடித்தா கூட குழந்தைங்கள்லாம் இறந்து போயிடுது. அதில் அலறி துடிக்கிறாங்க. பிடிச்சி விசாரணை செஞ்சால் இந்த பொறுக்கி நாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சுலைமான் இருக்கிறாரா இல்லையா, அவர் முஸ்லீமாக இருக்கிறாரு. ஸ்கூலில் 13 வருஷமாக அவரே பிரின்சிபாலாக இருக்கிறாரு. எப்படி நடத்தலாம், அவருக்கு எதிராக சதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தான் ஒரு சின்ன பையனை பிடிச்சி அந்த பையன் கையில் பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுத்து கலக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேவலமான அசிங்கமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியாக இருந்த SP பீமா சங்கர் ரொம்ப விசாரணை செஞ்சு இந்த கேடு கெட்டவங்களை பிடிச்சி சட்டத்து முன்னாடி நிறுத்தி அவங்களை தூக்கி சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. இதனுடைய வழக்கு போய்கிட்டு இருக்கு. வழக்கினுடைய தீர்ப்பு என்னவா வருங்கிறது பதில் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாது இல்லை, எப்படி வேணாலும் பதில் சொல்லப்படலாம் அப்படிங்கிறதா இங்கே மக்கள் வேதனைப்படக்கூடிய செய்திகளில் ஒன்றா இருக்குது. அடுத்து முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹாசிராபாக் அப்படிங்கிற பகுதியில் தமன்னான்னு சொல்லி 14 வயசு சின்ன புள்ள, ஒரு முஸ்லீம் புள்ள. அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவனுடைய பேர் சஞ்சீவ் பாஸ்வானா. அவன் என்ன பண்ணுறான்னா, வா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், வா வந்து உனக்கு செல்ஃபோன் தர்றேன், நீ அதில் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வயசு பொண்ணையும் அந்த 14 வயசு பொண்ணோட தம்பி 3 வயசு அந்த பையனுடைய பேர் அனசு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு சிந்தூர்னு அங்கே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு பக்கத்தில் போய் இந்த குழந்தைகிட்ட அசிங்கமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். குழந்தை கத்துது, வலி தாங்க முடியாவோ என்னவோ ஏதோ வலி கத்துது. அந்த குழந்தை கத்துறவன பயத்தில் இந்த நான் என்ன பண்ணுறேன்னா கழுத்தை நெரிச்சு அந்த குழந்தைய கொல்றாங்க.
பக்கத்தில் 3 வயசு பையன் தம்பி அக்காவுடைய சத்தத்தை கேட்கவும் தம்மண்ணாவுடைய சத்தத்தை கேட்கவும் ஒடியாந்து வந்து அந்த பையன் பார்த்தேன் நீனு பார்த்துட்டேல அப்படின்னு சொல்லி அந்த 3 வயசு பையன் அனசையும் கழுத்தை நெரிச்சு கொண்டு கோணி பையில போட்டு அதை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதிரி இருக்கு அங்கே தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு ஓடலாம் நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே இருந்த காவல்துறை அமித் குமார் அவருடைய தலைமையில் காவல்துறை உடனே இதில் நடவடிக்கை எடுத்து அவனை கைது செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சம்பவம் உண்மையிலேயே மதத்தினால் நடந்தது அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், இட்டுக்கட்டிலாம் சொல்ல மாட்டோம் நம்ம. ஏன்னா எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது ஒரு கூட்டத்தார் மீது கொண்டுள்ள வெறுப்பு உங்களை நீதம் செய்யாமல் இருக்க தூண்ட வேண்டாம். இது திருமறை குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய செய்திங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை ஒருவேளை ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தா, நம்ம ஏற்கனவே சொன்ன டெல்லியுடைய சம்பவம், சூர்யாங்கிற ஒரு பையனை ஆசாத்துங்கிற ஒருத்தர் கொண்டா அவனுக்கு சட்ட ரீதியாக என்ன தண்டனை இருக்கோ கொடுங்க, தப்பே கிடையாது, சுடக்கூட செய்யுங்கடா, தப்பே கிடையாது. ஆனால் அந்த பையனுடைய வீடை இடித்து அந்த பையன் போன மதரசாவை இடித்து லோக்கல் மக்களை இதெல்லாம் பெரிய அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலை ஏற்பட்டுச்சுல. அதே மாதிரி இங்கே நடக்குமா? அதை நாங்கள் விரும்பலை, அது தேவையில்லை. ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அவன் தான் தப்பான ஆளு, அவன் குடும்பம்னா அதனால் பாதிக்கக்கூடாது. ஆனால் இங்கே எப்படிப்பட்ட ரெட்ட நிலையை பாஜக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாட்டினுடைய நலனை பற்றிய கொஞ்சமே அக்கறை இல்லாத பாஜக. இன்னைக்கு பெரிய ஒரு மீட்டிங் என்னன்னா 4399 நாட்கள் எங்கால ஆட்சி செஞ்சு நீடிச்சு இருந்துட்டாரு. ஏடா இதாடா 4399 நாட்கள் அவர் எப்படி ஆட்சி செஞ்சாரு? இங்க எப்படி குற்றம் குறைகள் தவறுகள் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி தடுத்தாரு? 4399 நாட்கள்ல ஒரு நாள்ல கூட பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு பிரதமர் நார்வேல பிடிச்சி கிளின்னு கிழிச்சாங்க கேள்வியா கேட்டு. அந்த அம்மாவோட இன்ஸ்டா பேஜை லாக் பண்ணீங்க லாஸ்ட்ல. இதா இப்படியா? இப்படி பெருமை அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுக்கு நாம சொல்லக்கூடிய செய்தி, இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் சேனலுக்கு சொல்லக்கூடிய செய்தி, எங்களுக்கே இந்த செய்தி தெரிஞ்சிருக்கப்ப உங்களுக்கு இந்த செய்தி தெரியவே தெரியாதா? ஏன் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் இருக்கிறீங்க? உங்கள் வீட்லேயும் குழந்தை இல்லையா அப்படின்னு நியாய உணர்வோடு சிந்திச்சு பாருங்க. நீங்கள் அடுத்து ஒரு முக்கியமான வீடியோங்க, அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோஷல் மஹால் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜா சிங். இந்த அழகுதுறை வெள்ளையத்தா பார்த்துங்க இந்த மூஞ்சியை. இந்த மூஞ்சிக்கு பாகிஸ்தானில் இருந்தவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்களா, ஃபோன் பண்ணி என்ன என் பெண்ணை உனக்கு தரேன் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களா. இந்த முகரக்கட்டைக்கு சொறி பிடிச்ச மொன்ன நாய். சவுதிக்காரங்க இருக்காங்கல்ல, சவுதிக்காரங்க போய் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம், ஆள்லாம் கல்யாணம் பண்ணி தர்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்களாம். துபாயில் இருக்கவங்கலாம் அது மோடி போய் கட்டி பிடிப்பார்ல நகையாவெல்லாம், அப்படி அவர் கட்டி பிடிச்சி இப்போ கூட குவைத்துக்கு ஆதரவாலாம் பேசியிருக்காருல்ல, அப்படிப்பட்ட துபாயில் இருக்கவங்களாம் ஃபோன் பண்ணி டேய் எப்படி உனக்கு அந்த பாஷை தெரிஞ்சு, ஜவுஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, குல்லுனா என்னன்னு தெரியுமா உனக்கு, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு திருமணம் பண்ணிக்கோங்க வீட்டு சாரெல்லாம் கேட்குறாங்களாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பல பேர் மைத்துனர் ஆக்குறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்கள்லாம் இப்படி வர இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா பெண்களையும் இப்போ பாகிஸ்தான் சொன்னாவே அதை மூலியமா பாகிஸ்தான் இங்கே குறிக்கிறது இல்லை, சாதாரண முஸ்லிம் மக்களையும் இங்கே குறிக்கிறதுங்கிற யதார்த்தமான உண்மை எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட பேச்சை இந்த ராஜா சிங்குங்கிற இந்த அழகுதுறை வெள்ளையத்தான் பேசியிருக்கு. இது முகரக்கட்டையை பாருங்களேன், இது அப்படியே தேடுறாங்களா, இந்த ஆணவம் அப்படியே தேடுறாங்களா, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா. பட் இப்போ அப்படி நீ சொன்னாலும் உனக்கு நீங்கள் பாகிஸ்தானுக்கு எல்லாத்தையும் போச்சு, பாகிஸ்தான் பொண்ணோட உனக்கு என்னடா தொடர்பு, ஏன் நீ அங்கே பேசுகிற அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பேசின உடனே அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கான்கிற ஒரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இங்கே பாருங்க எவ்வளோ மோசமான பேச்சுன்னு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது. எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனே இந்த ராஜா சிங் என்ன பண்ணுறான்னா, இந்த எஃப்ஐஆர் முன்விதோரண காரணமாக பண்ணப்பட்டிருக்கு. இது எப்போ நான் பேசுனது தெரியுமா, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது. ஏன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு செஞ்சு இப்போ தான் அது பலருடைய கண்ணுக்கு பட்ட உன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது என்ன தப்பு? 4-5 ரூபாய் இப்பெல்லாம் எப்படி கூடும்? இது ஒரு தலைபட்சமாக நடந்திருக்கு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி தெரியுமா இருந்தேன் இவன் சொல்றான். யாராக இருந்தாலும் ஒரு சரியான முஸ்லீமாக நேரடியாக என்கிட்ட பேசணும். நான்லாம் முன்னாடி அடிச்சுட்டு தான் பேசுவேன். இப்போ நான் அப்படிலாம் செயல்படுறதில்ல. ஆனால் இப்போ தான் நேராக அடிப்பேன். தைரியமான முஸ்லீம்களாக இருந்தால் வாங்கடா நேருக்கு நேரு அப்படின்னு கூப்பிட்றான். போடா டேய் போடா, இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் இவன். எங்களுக்கெல்லாம் நீ சட்டத்தை மதிக்காமல் ஆட்சியை மீறிவா உன்னை அப்படியே தட்டி தூக்கி விட்டு போயிட்டே இருப்போம். அதான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லலை.
பல பேர் அப்படி பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கேவலமான பேச்சுகள், ஒரு பெண்ணை குறித்து அசிங்கமா, எல்லா நாட்டுக்காரனும் என்ன எல்லா பொம்பளையும் என்ன கட்டிக்க போறேன்னு சொன்னாங்க. ஏன்டா நாட்டில் பிரச்சனையே இல்லையா? நம்ம இந்திய ரூபாயினுடைய பண மதிப்பு, அதனுடைய தன்மை குறைஞ்சு போகுதுங்கிறது இன்னைக்கு சர்வதேச உள்ள செய்தியா இருக்குதா இல்லையா? இதுல கல்யாணம் பண்ணிக்கிறது, எவன் என்ன சாப்பிட்றான், யார் எங்க போறாங்க, இதா வேலை. இதனுடைய தாக்கத்தை பாருங்க. இன்னைக்கு தாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு முதியவர், அவர் உட்காந்துருக்கார் ரோட்டில், எதுவுமே பண்ணலங்க, மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாது, ஹேண்டிகேப்டுங்க. ஒருத்தங்க வர்றான், அந்த எருமை மாடு பாருங்க, நல்லா பெருத்த பண்ணி மாதிரி இருக்கிறான். என்ன பண்ணுறான்னா, அவரை ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நினைக்காதீங்க, பாருங்க அந்த சம்பவத்தை பாருங்க. அட்டிக்கிறான் கன்னத்தில். ஒன்றுமே பண்ணலையப்பா கெஞ்சிறாரு. மறுபடியும் போகிறான், மறுபடியும் அடிக்கிறான், மறுபடியும் போகிறான், மறுபடியும் அடிக்கிறான். பாருங்க வெறுப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு மாறி போயிருக்குன்னு. அதே மாதிரி மதுராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து சில பேர் வந்திருக்காங்க, முஸ்லீம்கள். மீனை நீ கடத்திட்டு வந்துட்டா, மீன் புனிதமாயிருச்சா? ஒருவேளை இந்த மீனாக இருந்தா, தாய் மங்கூர்னு ஒரு மீன் இருக்குங்க, அந்த மீனை இந்திய அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு. எதுக்காகனா, அந்த மீனை போய் கடலையோ இல்லை நம்ம குட்டையிலையோ ஆறுலையோ போட்டால் வேற மீனெல்லாம் அது கொன்றும், தவளையெல்லாம் கொன்றும், வேற ஜீவராசியெல்லாம் கொன்றும் அப்படின்னு சொல்லி தடை பண்ணியாச்சு 2000 இந்தியாவில். அந்த மீனாக இருந்தால் கூட அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இவங்க மீனை வச்சதை புனிதமாக சொல்லி அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 3 முஸ்லீம்களை போட்டு அடிக்கிறாங்க. அப்படியே அது அந்த தாய் மங்கூர் மீனாக இருந்தால் அதை நீங்கள் அரசாங்கத்தை தான்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஏன் சட்டத்தை உங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட்லாம் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்னைக்கு நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இஸ்லாம் ஜிம்கானா அப்படின்னு சொல்கிற FMM அப்படிங்கிற அமைப்பினுடைய மௌலவியாக இருக்கக்கூடிய இல்யாஸ் அவங்க அற்புதமான ஒரு செயல் திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் பரவலாக விருப்பு பிரச்சாரம் அதிகமாயிட்டு இருக்குது. பரவலாக முஸ்லிம்களுக்கு எதிரான கண்டன குரல்கள், அவதூறுகள் பரப்பப்படுது, UCC சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலும், அதே மாதிரி இந்த தீமை எதிர்த்து எப்படி போராடணும், எப்படி அன்பா நடந்துக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் நாங்கள் கொடுக்க போகிறோம். தீயவர்களை எப்படி எதிர்த்து நிற்கணுங்கிறதையும் சட்ட ரீதியாக நாங்கள் சொல்லித்தர போகிறோம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. அதை காங்கிரசினுடைய பட்டேல் உட்பட பல பேர் போய் கலந்துருக்கிறாங்க. இந்த செய்தி உண்மையிலே வரவேற்கத்தக்க செய்திங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நம்ம எப்படி செயல் திட்டம் செய்யணும், குறிப்பா இப்படி வெறுப்பை விதைச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல மக்கள் மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும், குறிப்பா சொல்ல போனா இந்து மத சகோதரோடு சேர்ந்து, கிறிஸ்துவ நண்பரோடு சேர்ந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்தி கொண்டு அவங்களோட நெருக்கமா வாழ்ந்து இந்த சங்கியை நம்ம புறம் தள்ள வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொரு செய்திகளும், அங்க பரப்பக்கூடிய ஒவ்வொரு வெறுப்பு பிரச்சாரங்களும் நம்மளுக்கு ஒரு செய்தியை சொல்லி தெரிகிறது. இது மாதிரி நேஷனல் அளவில் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தொடரா அணிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்க நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.